ஷலோம் ஷலோம் ஷலோம். சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தரை ஸ்துதிப்போம், அவரை ஆராதிப்போம். இப்போது கூட எக்காலத்தை துதி ஆரம்பிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதம் 100:2 இப்படியாக சொல்கிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோட அவரை சன்னதி முன்பு வாருங்கள். இப்போது மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிப்போம், வாருங்கள். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருந்தவர், இருப்பவர், வரப்போகிறவர், யுக யுகமாக என்றென்றுமாக ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். The goodness of God has been following us all the days. His mercy, His goodness is following us. It was with us until now and it will be with us forever and ever. Come church, let's sing the goodness of God. I love you, Lord, for your mercy never fails me. All my days I've been held in your hands. The moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. All my life you have been faithful. Come, let's sing. All my life you have been so, so good. With every breath that I am able, and I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire, darkest night. You are close like no other. I know you as a father, I know you as a friend, and I have lived in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God.
is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. 'Cause all my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. All my life, all my life you have been faithful. Let's God. All my life you have been so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், நம்ம சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லலாமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லலாமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Goodness and mercy shall follow me. Come, let's sing. Come, let's tell. Goodness and mercy shall follow me. சொல்லலாமா? Goodness and mercy shall follow me. Goodness and mercy shall follow me. Yes, this is a great promise ever God has given to us. Goodness and mercy shall follow all the days of our life. Amen. நம்முடைய தேவனாகி நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினால் முடிசூட்டி அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்தையும் நன்மையினால முடிசூட்ட போகிறார். நம்முடைய வாழ்க்கையும் நன்மையாக முடிசூட்டி நடத்த போகிறவர் நம்முடைய தேவன். வாங்க, நம்முடைய தேவனை இன்னுமாக கரங்களை தட்டி நம்ம ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து நம்ம டிவி ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்து நம்ம பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தலாம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நன்மையினால திருப்தியாக்கி நடத்த போகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. இந்த 2025 திருப்தியாக்கி நடத்த போகிறார். நடத்தினீரே
நன்றி இயேசுவே. சொல்லலாமா? என்று மறவேனே நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் என்னை நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் என்னை முடிசூட்டி. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென் சொல்லலாமா? நம்மை திருப்தியாக்கி நடத்த போகிறார். ஆமென் சொல்லலாமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஆமென் சொல்லலாமா? நமக்கு பாதை காட்டி அவருடைய சித்தம் செய்ய தேவன் உதவி செய்ய போகிறார். ஆமென் சொல்லலாமா? நிறைய பிள்ளைகள் இந்த ஆண்டுல கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆமென் சொல்லலாமா? உம்முடைய நன்மைகளை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை எப்பொழுதும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயரமும் உன்னதமானவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரியவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நல்லவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரிய ஆண்டவர். இவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்முடைய தேவனாக தெரிந்து கொண்டு இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்துல லட்ச கோடிக்கணக்கான மக்கள் இருக்கலாம். ஆனா அவர்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சிறு கூட்டமாக இருக்கிற நாம் அவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன்.
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் 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 பரிசுத்தர். சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Everybody here. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்ல போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய முதல் மன மகிழ்ச்சி நாளில் வந்திருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த முதல் மன மகிழ்ச்சி நாளில் நம்ம என்ன விண்ணப்பம் தரமா வைக்க போகிறோம்? நாம் பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு வைக்க போகிறோம். ஜெபிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. அப்பா, நீர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறீரோ நானும் பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நான் என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்ம ப்ரே பண்ணலாமா? நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணலாமா? மணவாளன் வரப்போகிறார், மணவாளன் ஆகிய கர்த்தர் இயேசு வரப்போகிறார். தம் மணவாட்டி ஆகிய நம் அனைவரையும் கொண்டு செல்ல வரப்போகிறார். கரை திரை அற்றவர்களாக பரிசுத்தத்தோடு நம்மை காத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவர் வருகையில் நாம கடந்து செல்ல முடியும். பிரியமானவர்களே, அவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. லார்ட், கிவ் மீ த செல்ஃப் கண்ட்ரோல். லார்ட், கிவ் மீ த செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கத்தை எனக்கு நீங்கள் கொடுங்க தகப்பனே. பல விதமான இச்சைகள் என்னை பிடித்து இழுக்கின்றன. பல விதமான கவர்ச்சிகள் இந்த உலகத்தில் என்னை பிடித்து இழுக்கின்றன. எவற்றிலும் நான் விழுந்து போக விடக்கூடாதுப்பா. எவற்றிலும் நான் விழுந்து போகக்கூடாதுப்பா. கேட்கலாமா? அருமையான மகனே, அருமையான மகளே, எந்த மாயையிலும், எந்த மாயை வலையிலும், எந்த கவர்ச்சியிலும், எந்த இச்சையிலும் நான் விழுந்து போகக்கூடாது. ஆண்டவரே, இந்த GI6 சபையில் இருக்கிற யாரும் எந்த இச்சையிலும் விழுந்து போக கூடாதப்பா. யாரும் எந்த மாயையில விழுந்து போக கூடாதப்பா. ஆண்டவரே, யாரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க கூடாதப்பா. ஆண்டவரே, ஒரு விசையாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஒரு நாளும் எங்களை நீங்க தகுதிப்படுத்தி கொண்டே இருங்கப்பா. இந்த பிரேயர் மட்டும் நம்ம இப்ப ஆண்டவர்கிட்ட செய்யலாம். ஒரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நம்ம ப்ரே பண்ணால் பலிக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் திறந்த வண்ணமாக இருக்கு, செவிகள் திறந்த வண்ணமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஒரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் பக்தியாக வாழணும், நான் பக்தி வைராக்கியமாக வாழணும்ப்பா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் மறுபடியுமாக கொண்டு வரணும்னு ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ வேறு மார்க்கத்தில் உள்ளவர்கள் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை தெய்வமாகிய கிறிஸ்துவை வணங்குகிற நாம், நமக்குள்ள இருக்கிற பக்தி விருத்தியை இன்றைக்கு நாம் பெருக செய்ய போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம பெருகி கொள்ள போகிறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்காக பக்தியா வைராக்கியமா வாழறப்பா. நான் உமக்காக மாத்திரம் தான் வாழ்வேன். லார்ட், ஐ வில் லிவ் ஃபார் யூ. சொல்லுங்களேன், ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழறேன். எந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் என்னை கரைப்படுத்தி கொள்ளாம நான் வாழ்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? உலகத்தினுடைய எந்த காரியமும் என்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே என்னை சுற்றி உடைய பரிசுத்த வேலி அடைங்கப்பா. ப்ரே பண்ணுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன்.
பரிசுத்த வேலி அடைங்கப்பா. என்னை சுற்றி பரிசுத்த வேலி, என் கண்களுக்கு, என் நாவுக்கு, என்னுடைய செவிக்கு, என்னுடைய இருதயத்துக்கு, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. என் இயேசுவாகிய தேவனாகிய உமக்கு மாத்திரம்தான் நான் சொந்தம்ப்பா. I belong to you alone, Lord. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் என் இயேசுவாகிய உமக்கு மாத்திரம்தான் சொந்தம்ப்பா. லெட்ஸ் டிக்ளேர். பல டைம் பல அடிக்ஷன்ஸ்க்கு நம்ம ஆளாகி இருக்கோம். நம்மளால அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியில் வர முடியல. Now we are going to declare that we are the body, we are the temple of God. நம்ம சொல்ல போகிறோம், நான் தேவனுடைய ஆலயம். சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? சத்ரு தலை கவிழ்ந்து ஓடும்படியாக சொல்லலாமா? நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். எஸ் லார்ட், உம்முடைய கரங்கள்ல இவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வருஷத்தை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நீங்கள் நடத்துங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரனாக, நான் ஒரு ஊழியக்காரியாக நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எனக்கு நீங்கள் கொடுங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுங்க தகப்பனே. ஆவிக்குரிய வரங்களினால் அலங்கரிங்கப்பா. வெளிப்பாடுகளை தாங்க தகப்பனே. கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஆராதனுடைய மீதியான பகுதி தேவனாகிய கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்துங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.